பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சஞ்சய் சொன்ன மாதிரியே ஆறுமுகத்தை லாக்அப்ல உட்கார வைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆறுமுகம் போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு என்ன சார் இவ்வளோ நேரம் நீங்க டைம் எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன சார் நடக்குதுங்கன்னு சொல்றாங்க. இங்க பாரியா, முதல்ல நீ எந்த மீட்டர்ல போனன்றது எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட கிராஸ் கொஸ்டினா கேட்குற மாதிரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆறுமுகமும் அதை எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. 40க்கு மேல நான் போகவே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இல்லையே, நீ ஸ்பீடா ஓட்டின மாதிரி தானே தெரியுது நல்லா சொல்றாங்க. சரி, ஸ்டேஷன்ல இருக்க தண்ணி எடுத்து ஆறுமுகம் குடிக்கிறாங்க. யோ வாயங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போனதோ, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியான்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இல்ல, நான் குடிச்சிட்டெல்லாம் வண்டி ஓட்டலன்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா ஆல்கஹால் மிஷின்ல செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆல்கஹால் மிஷின்ல செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுல ஆறுமுகம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதா தான் காட்டுது. சார் நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டவே இல்லைன்னு சொல்றேன், ஆனா நீங்க என்னடானா ஆல்கஹால் மிஷின்ல இப்படி காட்டுதுன்னு சொல்றீங்க. இங்க பாரு, நீங்க இப்ப சொல்றது போயினா அப்ப பக்கத்துல இருக்க எல்லாரையும் நானும் செக் பண்றேன், அதுல தெரியும் பாருன்னு சொல்லிட்டு அதுலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. யாருமே குடிக்கலன்னு வருது, ஆறுமுகம் மட்டும் குடிச்ச மாதிரியே காட்டுது. ஆறுமுகத்துக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ உடனே சஞ்சய் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி, அந்த தண்ணியில தான் நான் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அந்த தண்ணி எடுத்துட்டு வேற தண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் ஆறுமுகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஆறுமுகத்துக்கு எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. பைரவி கால் பண்ணிட்டே இருக்காங்க. பைரவி, இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் இருக்கேன்னு சொல்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ண போறேன், நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பைரவி போனை கட் பண்ண உடனே இன்ஸ்பெக்டர் போனை வாங்கி, உங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. உடனே பைரவி, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல பைரவின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆறுமுகம் சொன்னாலும் பைரவி அதை நம்புறதே கிடையாது. உடனே ஆறுமுகத்துக்கு என்ன பண்றதுன்னு புரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம சிவா பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்னேகா வராங்க. சிவா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிவா அதை கிரியேட் பண்றதுல, நம்மளோட 3rd anniversary, நீ இப்பதானே எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண, உனக்கு ஞாபகம் இருக்கா நல்லா சொல்லி கேட்குறாங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு நீ வரணும்னு சொல்றாங்க. நீ கூப்பிட்டா உடனே நான் அதுக்கு வருவேனா, என்னால வர முடியாது, நீ அரேஞ்ச் பண்ண, அதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சிவா அங்கிருந்து போயிட்டு நேரா சிந்துவை பார்க்குறாங்க. சிந்து சிவா சொன்ன விஷயத்தவே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சிவா சிந்து, உனக்கு என்னாச்சு, காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே டாக்டர், இல்லை லஞ்ச் நீ தான் எடுத்துட்டு வந்திருப்ப, நீ அங்கே கேன்டீன்ல கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட, இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிறவளே கிடையாது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. இதுக்கு சிந்து என்ன சொல்ல போறாங்க, சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா அதுக்கு சிவாவோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.